ஜெய் சாயிராம். நம்மை பற்றி நமக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்மை நம்மோடு மட்டுமே ஒப்பிட்டு பார்க்கலாம். நமக்கானதை மற்றவர்களோடு ஒப்பிடாமல் இருக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இது உன்னுடைய அப்பாவின் சத்திய வாக்குதான். என்னை முழுவதுமாக நம்பி நம்பிக்கையோடு கீழ் இன்றே இனிப்பான நற்செய்தியை நிச்சயமாக கேட்டிடுவாய். எதையும் எதிர்க்கும் துணிவு உன்னிடத்தில் இருந்து விட்டால் போதும், உனக்கு என்றுமே வாழ்வில் தோல்வியே கிடையாது. ஆம் என் பிரியமே, தோல்வியே என்றுமே கிடையாது. கண்களை மூடி நீ பயணம் செய்தாலும் கூட உன்னை மட்டுமே நம்பி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க பழகு. உன்னை மட்டுமே நம்பி எடுத்து வை ஒவ்வொரு அடியையும். விண்ணை கூட தொட்டுவிட முடியும் உன்னை நீ உறுதியாக நம்பினால். ஆம் என் பிரியமே, உன்னை வெல்ல இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்பது மிக பெரிய பொய்தான். மற்றவர்களை வெல்லத்தான் நீ பிறந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, எதுவுமே இல்லாமல் கூட வாழ்க்கையை மிக சுலபமாக சிறப்பாகவும் வாழ்ந்து விடலாம். ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்வது மிக மிக கடினமானதுதான். ஆம் என் குழந்தையே, மிக மிக கடினமானதுதான். உனது வெற்றி இன்று இல்லை என்றால் நாளை நிச்சயமாக உனக்காக அந்த வெற்றி இருக்கும் என்று முழுமையாக நம்பு. நாளைக்கும் இல்லை என்றால் அதற்கு மறுநாள் கட்டாயமாக இருக்கும் என்று நம்பு. ஆம் என் பிரியமே, எதற்கெடுத்தாலும் கவலை கொள்ளாதே. வெற்றி வேண்டுமானால் தள்ளி போகலாம், ஆனால் கிடைக்காமல் போகாது என் பிரியமே. உன்னுடைய தொடர் முயற்சிக்கு முன்னால் வாழ்க்கையில் கவலைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கை என்றால் கவலைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக ஆக்குவதும் உன் கையில்தான் இருக்கிறது. அதை நீ நிரந்தரமாக்கி கொண்டால் நீ மிகப்பெரிய நோயாளியாக மாறிவிடுவாய். அதை தற்காலிகமாக்கி கட்டுக்கொண்டால் நீ புத்திசாலியாகவும் மாறிவிடலாம் என் பிரியமே. உன்னுடைய வெற்றிக்கான வழியை தேடு, அதுதான் மிக சிறந்த வழியாகவே இருக்கும். வாழ்க்கையில் சோகங்கள் ஒருபோதும் உனக்கு சொந்தமானது கிடையாது என் பிரியமே. உனக்கு வருகின்ற சோகங்களை தக்க வைப்பதும் தகர்த்து எறிவதும் உன் துணிவில்தான் இருக்கிறது, உன் புன்னகையான முகத்தில் இருக்கிறது. ஆம் என் பிரியமே, சிலரோடு உன்னை ஒப்பிடும் பொழுது நீ வெற்றியடைகிறாய். வேறு சிலரோடு உன்னை ஒப்பிடும் பொழுது நீ தோல்வியும் அடைகிறாய். ஆனால் உன்னை எவரோடும் ஒப்பிடாத போது மட்டுமே நீ நிரந்தரமான மகிழ்ச்சியை அடைகிறாய் என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தையே, வாழ்வில் உன்னுடைய சொந்த உழைப்பில் நீ உயர்ந்து காட்டு. மற்றவர்களுடைய உழைப்பில் வாழ்வதில் எந்த பெருமையும் இல்லை என் பிரியமே. உண்மையில் வாழ்க்கையின் சந்தோஷம் என்பது உனக்கு அமைவது கிடையாதுதான், நீயே அமைத்து கொள்வதுதான் உனக்கான சந்தோஷம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய உழைப்பு தோற்றாலும் தொடர்ந்து உழைப்பதில் மட்டும் நீ தோற்று போக நினைக்காதே. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய தொடர் உழைப்பு நிச்சயம் ஒரு நாள் வலிமையான வெற்றியை உனக்கு பெற்றுத்தரும் என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். தேவையில்லாத எது ஒன்றையும் உன் மனதிற்குள் செல்ல அனுமதிக்காதே. உன் மனதிற்குள் தேவையில்லாததை அனுமதிக்காதே என் பிரியமே. பிறர் உன்னிடமுள்ள உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நீ இழக்க நேரிடும். அப்படி நீ அனுமதித்தால் உனக்கு தேவையான ஒவ்வொன்றாக நீ இழக்க நேரிடும் என்பதை புரிந்து கொள். எனவே என் பிரியமே, அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள்.
எல்லா காயங்களுக்கும் நீ நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது என் பிரியமே, நிம்மதியே இருக்காது. உன்னுடைய முழு பலத்தினை நீயே அறிந்து கொள்ள விரும்பினால் எதையுமே தனியாக நின்று எதிர்க்க பழகிக்கொள். உன் வெற்றிக்கான வழியை நீயே தேடு. தன்னம்பிக்கையைப் போல் ஒரு நண்பனும் இல்லை, பயத்தைப் போல் ஒரு பகைவனும் இல்லை. வாழ்வில் வெற்றி பெற பகைவனை விலக்கி நண்பனை சேர்த்து கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, உன் பகைவனை விலக்கிவிடு. நீ முன்னேறி மேலே செல்ல செல்ல உன்னுடைய காதுகளை மூடிக்கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, அப்படி இல்லை என்றால் உன் காதில் விழும் எதிர்மறையான வார்த்தைகளாலேயே நீ மிக சுலபமாக கீழே விழுந்து விடுவாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, எது நடந்தாலும் உன் இலக்கை மட்டும் விட்டு விடாதே. வாழ்க்கையில் அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதே என்று துவண்டு போய் மனம் வருந்தி போய் தோல்விகளிடம் மட்டும் அடிமையாகி விடாதே என் பிரியமே. விழுந்த அடிகளை படிகளாக நீ நினைத்தால் உன்னால் எந்த உயரத்தையும் மிக சுலபமாக தொட்டுவிட முடியும். எந்த உயரத்தையும் சுலபமாக உன்னால் தொட்டுவிட முடியும். ஆம் என் பிரியமே, நீ நினைப்பதை விட நீ அதிக வலிமை கொண்டவர். நீ நினைப்பதை விட நீ அதீத புத்திசாலி. நீ நினைத்ததை விட மிக பெரியவைகளை உன்னால் மிக சுலபமாக செய்து முடிக்க முடியும் என்பதை நீ முதலில் நம்பு. உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து எப்பொழுதும் ஏங்காதே என் பிரியமே. உனக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக பார்க்க நினைக்காதே. தலைகணம் உனக்கு அப்பொழுது வந்துவிடும். ஆம் என் பிரியமே, உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாகவே இரு. தன்னம்பிக்கை உனக்கு தானாகவே குடிக்கொள்ளும். தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் உன் மனதில் தீர்க்கமாக வைத்துக்கொள். வாழ்க்கையை நீயே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளிகள்தான் அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும். ஆம் என் பிரியமே, நீ வெற்றிக்காக போராடும் பொழுது வீண் முயற்சி என்று உன்னை ஏளனமாக பேசுபவர்கள் நீ வெற்றி பெற்ற பிறகு விடாமுயற்சி என்று பேசுவார்கள். யாருடைய விமர்சனங்களையும் காதில் வாங்காமல் உன் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்து முன்னேறிக் கொண்டே இரு. நீ நினைக்காத இடத்தையும் மிக சுலபமாக உன்னால் தொட்டுவிட முடியும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. வாழ்க்கை சில சமயம் நீ விரும்புவதை தருவதில்லைதான். அதற்கு தகுதியானவர் இல்லை நீ என்பதற்காக அல்ல என் பிரியமே. உன் தகுதிக்கு அது சிறந்தது இல்லை என்பதற்காக கூட இருக்கலாம் என்பதை மாற்றி யோசிக்க கற்றுக்கொள். எதற்காகவும் பதற்றப்பட நினைக்காதே. மெல்ல மெல்லதான் எல்லாமே நடக்கும். மெல்ல மெல்லதான் எல்லாமே நடக்கும். கேட்டது உடனே கிடைத்துவிட்டால் கிடைப்பதற்கான சுவாரஸ்யமே இருக்காது என் பிரியமே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிடைக்கும் பொக்கிஷம்தான் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயமாகவே இருக்கும். வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு வழிகளும் உனக்கு மிக சிறந்த ஆசிரியர் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழ கற்றுக் கொடுப்பதால் தான், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதால் தான் நீ செய்கின்ற செயல்களில் உன்னுடைய முழு கவனத்தை உன்னால் செலுத்த முடியும். உண்மையில் மகிழ்ச்சி என்பது என்ன தெரியுமா? மற்றவர்களிடமிருந்து நீ பெற்றுக்கொள்வது அல்ல என் பிரியமே. உன்னிடமிருந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதில்தான் இருக்கிறது மகிழ்ச்சி. ஆம் என் குழந்தையே, கொடுப்பதில்தான் இருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும். உன்னை கீழே தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்பதை உன்னிடம் காட்டினால், அவர்கள்தான் வலிமையானவர்கள் என்று உன்னிடம் அவர்கள் காட்டினால்,
எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பதில் நீயும் வலிமையானவர் என்பதை அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் காட்டு என் பிரியமே. நிரூபித்துக் காட்ட வேண்டியது உன் கையில்தான் இருக்கிறது. உன் வெற்றிக்கான வழியை தேடு. உன் வெற்றிக்கான பாதையை தேடு. நீ அடைய வேண்டிய நேரத்தில் எல்லாம் உனக்கு சுபமானதாகவே நடக்கும், சுகமானதாகவே இருக்கும். எது வந்தாலும் தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். உன் வெற்றிக்கான வழி நீ தேடுவதில் அடங்கியிருக்கிறது. நீ அதில் வென்று காட்டுவாய். மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நாளை முதல் உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரப்போகிறது. உன் வாயிற்கதவை வந்து தட்டப்போகிறது. அதற்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்வில் நடக்கப் போகும் அந்த மாற்றத்தை நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக அத்தனை வேலைப்பாடுகளையும் செய்து முடித்து விட்டேன். இனி உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போவது மட்டுமே உறுதியான வாக்கு. அதை வாங்கிக் கொள்ள, அந்த மாற்றத்தில் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க நீ தயாராகு. உனக்கேற்றாற்போல் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆயத்தமாகு. உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கும் நிம்மதியான வாழ்க்கையாக மாற்றுவதற்கும் உன்னாலான முடிவுகள், உன்னாலான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா உன்னுள்ளேயே இருந்து அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். இனி உன் வாழ்க்கையில் இன்று இரவோடு முடியப் போகும் உன் கஷ்ட காலத்தினால் நாளை முதல் உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு செல்வ செழிப்போடு உன் வாழ்க்கையை புது அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே பிரகாசமான காலம்தான். பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகும் என் பிள்ளைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இது வெறும் ஆறுதல் வாக்கல்ல, உனக்கான தெய்வ வாக்கு. இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் எல்லா இன்பத் துன்பங்களையும் கடந்து வந்து விட்டாய். கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்து விட்டாய், சகித்து விட்டாய். இனி போராடுவதற்கு எதுவுமே இல்லை. போராட வேண்டிய அத்தனையும் போராடிவிட்டாய். கஷ்டப்பட வேண்டியது அத்தனையும் கஷ்டப்பட்டு விட்டாய். உன்னுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இது நாள் வரை பொறுமையோடு இருந்த உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான பரிசு என் கையில் உள்ளது. அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். யார் தடுத்தாலும் அது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பொக்கிஷத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது மட்டுமே என்னுடைய வேலை. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்காமல் நான் ஓயவே மாட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து மனதில் போட்டு பயந்து கொண்டே இருப்பதால் உன் வாழ்க்கை எதுவுமே மாறிவிடாது. அதை போல முடிந்து போனதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருப்பதால் முடிந்தது ஏதாவது மாற்றம் கண்டு திரும்பி உன்னிடமே வரப்போகுதா? நிச்சயமாக எந்த மாற்றமும் நிகழாது. எனவே முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எதையுமே நினைத்து வருத்தம் கொள்ளாதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்க்கையை வாழ பழகு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது எவ்வளவு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன்னால் தேடிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சந்தோஷத்தோடு இரு. ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் உன் கையில் இல்லை. அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதன்படிதான் எல்லாமே உன் வாழ்வில் நடக்கும். நீ கவலைப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எது நடந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டு விடாதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. இதுதான் அனைவருக்கும் நியதியும் கூட.
உனக்கு மட்டும் கவலை வருகிறதே என்று வேதனைப்படுவதை விட்டுவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையெல்லாம் சற்று திரும்பிப்பார். உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்களும் உன்னை விட அதிகமாக போராட்டத்தில் சிக்கி தவிப்பவர்களும் இந்த உலகத்தில் இருக்கவே செய்கிறார்கள். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கா? நிச்சயமாக இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. உன் போராட்ட காலம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். உன் ஆபத்து காலத்திற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப் போகிறேன். அது எல்லாமே இன்று இரவோடு முடியப் போகிறது. நாளை முதல் ஏற்றம், மாற்றம், சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி மட்டுமே உன் வாழ்வில் நிரம்பி இருக்கப் போகிறது. இது உன் சாயப்பா உனக்கு எழுதி கொடுக்கும் சத்திய பிரமாணம். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழாதா? நம் வாழ்க்கையில் அதிசயங்கள் வராதா? நம் வாழ்க்கையிலும் ஏற்றமான வாழ்க்கை வராதா என்று நீ ஏங்கி ஏங்கி இப்பொழுது உன் மனம் நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்காது, நாம் அவ்வளவு அதிர்ஷ்டம் செய்யவே இல்லை, நம் வாழ்க்கையில் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிகழுமா, நிகழவே நிகழாதா என்று குழப்பம் உன் மனதில் வந்திருக்கிறது. நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பல போராட்டங்களை சந்தித்ததால் தான் உன் மனம் இப்படி எதிர்மறையாக மட்டுமே சிந்தனை செய்கிறது. உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து முதலில் அழித்துவிடு. தேவையில்லாத விஷயங்களை நினைத்து வருந்துவதை முதலில் நிறுத்திவிடு. காரணம் இருந்தால் கூட கவலைப்படாதே, காரணமே இல்லை என்றாலும் கவலைப்படாதே. எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடு. உன் மனதை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொள். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கும் வேளையில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதில் எதற்கு? உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும், ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை.
அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகிவிடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிடும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் பிரியமே. நீ இதுநாள் வரை செய்த புண்ணியமும் தர்மமும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக வந்து காப்பாற்றும். தர்மம் தலை காக்கவே செய்யும். கஷ்டங்களும் சோதனைகளும் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கலங்காதே. நான் உனக்கு சோதனைகளை தருவது உன்னை திருத்துவதற்காக, உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காகவும், உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி திறம்பட செலுத்தலாம் என்பதற்காகவும் தான் உனக்கு சோதனைகளை தருகிறேன் என் குழந்தையே. அதை விட்டுவிட்டு நீ மனம் வருந்துவதற்காகவும் அல்ல, கண்ணீர் சிந்துவதற்காகவும் அல்ல, போராடி பெரும் குழப்பத்தில் உன்னை ஆளாக்கவும் அல்ல. நான் வகுத்த பாடத்தில்தான், வழியில்தான் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. பிரியமே, வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எனவே எதற்கும் சோர்ந்து போகாதே. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் உனக்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளையும், உனக்கு வந்திருக்கும் சூழ்நிலையையும், உனக்கு வந்திருக்கும் சோதனைகளையும் கண்டு நெஞ்சு உடையாதே, கலங்கி விடாதே. முடிந்து போன வாழ்க்கையும் காலமும் திரும்பி வரப்போவதில்லை. எனவே நல்ல சிந்தனையோடு உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் தந்தை நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு பயம்? நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரங்களை நான் சொல்கிறேன், நீ கேட்பாயா? உன்னை யாராவது கோபப்படுத்தினால் அந்த நிமிடம் மௌனமாக இரு. உன்னை யாராவது விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை விட்டு சற்று விலகியே இரு. உன்னை யாராவது பெருமையாக பேச வேண்டும் என்று நினைத்து உன் அருகில் வந்தால் அப்பொழுது பொறுமையாக இரு. உன்னை யாராவது மனம் நோகும்படி பேசினால் அப்பொழுது மனம் நொந்து விடாமல் இரு. அது மட்டுமல்லாமல் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மறந்தும் கூட கண்ணீர் விட்டு விடாதே. இது அவர்கள் ஜெயிப்பதற்கு சமம், நீ தோற்பதற்கு சமம். தோல்வி அடையும் பொழுது துணிந்து நின்று பழகிக்கொள். அதே போல வெற்றி அடையும் பொழுது பணிவாக இருக்க பழகிக்கொள். குழந்தையே, இப்பொழுதாவது அப்பா சொல்வதை கேட்பாயா? இப்பொழுது நடக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கும் சூழ்நிலைகள் உன் வாழ்வின் முடிவிற்காக அல்ல, உனக்கான நல்ல வாழ்விற்கான தொடக்கமே என்பதை மனதார நம்பு. உன் விதியை 100% நிச்சயமாக உன் சாயிநாதா மாற்றுவேன். கண்மணியே, நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய். முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான முதல் அடிதான் உன் வாழ்வில் ஏற்பட்ட இத்தனை பிரச்சனைகளுக்குமான தொடக்கம். சாயிநாதரே, இப்பொழுது என் வாழ்க்கை எந்த நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது என்பது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகிறது, அடுத்த அடி எடுத்து வைக்கப் போகிறேன் என்று நீ சொல்கிறீர்களே, எப்படி இது சாத்தியம் என்பதை என்னிடம் புரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கண்மணியே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி உன் வாழ்வில் என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழும் என்பதை உன் சாயப்பா முடிவெடுத்து விட்டேன். அதன்படிதான் எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கிறது.
நீ நினைப்பதாலோ, நீ வருந்துவதாலோ, நீர் கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்தது அனைத்தும், இனி நடக்கப் போவது அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். குழந்தையே, ஏற்கனவே பல பிரச்சனைகள் தைரியத்தோடு தாண்டி வந்துவிட்டாய். ஆனால் ஏனோ இப்பொழுது இந்த சிறிய பிரச்சனை கூட உனக்கு மிக பெரிதாக தெரிகிறது. உன்னுடைய பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சவால் விடும் பிரச்சனையாகவே இது உனக்கு தெரிகிறது. குழந்தையே, முதலில் வாழ்க்கையின் அடிப்படையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உனக்கு எதுக்கு வருகிறது, எதனால் வருகிறது, எதற்காகவே வருகிறது என்பது புரியும்.